காம்படிஷன் சேலஞ்ச் டே 14. ஸோ ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கான கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிறது ஸோ ஒரு அட்வான்ஸான டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி ஷூ ஆப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பண்ணியிருப்போம். ஸோ ஷூ ஆப்புக்கான தேர்ட் பேஜ் நம்ம இன்றைக்கி கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னுடைய ஃபிக்மா பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்சோ நான் பண்ணி வச்ச டிசைன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டிசைனிங் ஃபைலை நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஓகே, வந்துருச்சா எனக்கு? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த அட்வான்ஸான டிசைன்ஸ் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு நிமிஷம் நான் இந்த டிசைன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மேலே நம்ம பேஜ் பண்ணோம் இல்லையா, இதெல்லாம் வந்து டிலே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 பேஜ் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்ஸ் டிசைன் கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ் மாடல் தான் இது. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது தான் அட்வான்ஸ் டிசைன். ஸோ இந்த அட்வான்ஸ் டிசைனை நான் பண்ணுறேன் இல்லையா, ஸோ இந்த டிசைன் மெத்தடு நீங்கள் பண்ணிட்டேனாக்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு UX ரொம்ப ஈஸியாகவே அமையறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ ஓகே, 1 மினிட். நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், ஃப்ரேமில் வந்து டெஸ்க்டாப் ஃப்ரேம் வந்து நான் இப்போ இப்போதைக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே நிமிஷம். சரி ஓகே, நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் வந்து டெஸ்க்டாப்பை ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு Ctrl+ கொடுத்துக்கிறேன். Ctrl+ வேணால் நம்ம வெறும் ப்ளஸ் கொடுத்தா இது ப்ளஸ் ஆகும், மைனஸ் கொடுத்தாக்க நமக்கு மைனஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இங்கே டிசைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அட்வான்ஸ் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஆப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்புக்கு வந்து நான் டபுள் கொட்டேஷன் கலர் தர போகிறேன். ஸோ நான் என்னுடைய மொபைலில் தான் வந்து நான் மொபைல் வியூவாகவும் வர மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அண்டு வந்து நம்ம வந்து டெஸ்க்டாப் வியூலேயே வந்து நம்மளுடைய டிசைன்ஸை வந்து நம்ம பார்க்குற மாதிரி தான் நம்ம இப்போ பண்ண போகிறது. ஸோ ஓகே, இப்போ இது வந்து என்ன பண்ண போகிறேன், நான் கொஞ்சம் லென்த்து வந்து நான் கொஞ்சம் இழுத்துக்கிறேன் கீழே வரையும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தொழுவு ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், இதுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு இதுக்கு வந்து ஒரு மேலே வரையும் பாதி வரையும் ஒரு கலர் மட்டும் நம்ம பண்ணிப்போம். ஸோ இதை கரெக்டாக அலைன் வச்சு பாருங்கள். ஸோ அலைன் வைக்கிறது எப்படி சொல்லியிருப்பேன், இங்கே மேலே ரெட் கலர் வருதா, ஸோ இது அலைனாக இருக்கான் பாருங்கள். ஸோ ஓகே, கரெக்ட், ரெட் வந்துடுச்சு. ஸோ நமக்கு வந்து ஃபிக்ஸடாக இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் கீழே லென்த் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது வரையும் வந்துச்சு. இப்போ ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் கொடுத்துட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ ஒரு கலர் எடிஷன் கொடுக்க போகிறோம். இது கலர் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிளாக்லேயே டார்க் பிளாக் கிடையாது, கொஞ்சம் டார்க் பிளாக் வச்சுட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த கலர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பிளாக்ல 22, ஸோ இது 92 அப்படி பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நமக்கு இந்த மாதிரி இருக்குது. கீழே வந்து ஒயிட் கலர் பேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ இது உள்ள என்ன பண்ண போகிறோம், நம்ம ஷூ ஆப் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஷூ ஆப்புக்கு வந்து ஒரு ஷூவை வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு க்ரீன் கலர் தீம் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஓகேங்களா? க்ரீன் கலர் தீம் இல்லை, க்ரீன் கலரில் ஒரு அட்ராக்டிவான ஒரு லுக்காக இருக்க மாதிரி பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ ஷூவும் அண்ட் அது பேக்ரவுண்டில் இருக்கிற டிசைன்ஸும் வந்து நம்ம இந்த மாதிரியான க்ரீன் கலர் மெத்தடில் வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஸோ க்ரீன் ஷூ, ஸோ அது தப்பாக ஃபில்லிங் பண்ணிட்டேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ மட்டும் போட்டுக்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஷூ இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது கிளிக் பண்ணிப்போம். ஸோ பிஎன்ஜியாக நம்ம எடுக்கணும் இல்லையா, ஸோ பிஎன்ஜி போடுறதுக்கு நான் மேலே பிஎன்ஜின்றத கால் பண்ணல. ஸோ இங்கே நான் மேலே போயிட்டு பிஎன்ஜி மெத்தட் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேங்க. ஸோ பிஎன்ஜி, ஸோ நமக்கு பிஎன்ஜி மெத்தடில் எதனா இருக்கா நம்ம தேடி பார்ப்போம். பிஎன்ஜியாக இருந்தனாக்க நம்ம அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த இமேஜ் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. நான் இதை கிளிக் பண்ணி பார்க்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎன்ஜி இல்லை. ஸோ பிஎன்ஜி தான். ஓகே, பட் இதோட வேறு என்ன அட்ராக்டிவான ஷூ இருக்கான் பார்த்துக்க. 1 மினிட். ஸோ அதுக்கு போயிடுச்சா? இங்கே தான் இருக்குது அந்த ஷூவு. நம்ம வேணா எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஷூ நம்ம கொடுத்து பார்ப்போம். இது பிஎன்ஜி மெத்தடாக இருக்கான்னு. ஓகே, நமக்கு அதோட இது நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ண போகிறேன், ஒன்றும் இல்லை, இங்கே போங்க, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு காப்பி இமேஜ்னு இருக்கு இல்லையா, காப்பி இமேஜ் எடுத்து கொடுத்துருங்க. காப்பி இமேஜ்ன்றது கொடுத்துட்டு நம்மளுடைய ஃபைலுக்கு வந்துடும், டிசைன் ஃபைலுக்கு வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், நான் என்னுடைய டெஸ்க்டாப் வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் இது வந்து கொஞ்சோண்டு வரையும் நான் பிளாக் கலர் வந்து ரெக்டாங்கிள் டூல் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். மற்றபடி ஒயிட் தீம் தான் இருக்குது. ஒயிட் தீம் வந்து நம்ம அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கும் இந்த இடத்துக்கும் சென்டரில் ஸோ நம்ம காப்பி பண்ண ஷூவை வந்து டைரெக்டாக வந்து உள்ளே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம பண்ணோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னாக்க பேக்ரவுண்ட் வந்து பிஎன்ஜின்ற நேமோடு வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து இப்போ இது செட் ஆகாது இந்த இமேஜு. ஸோ ஓகே, நம்ம இதை டிலே பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வேறு என்ன இமேஜ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இது பேக்ரவுண்ட்லேயும் வந்து அது சம்மந்தப்பட்டது எல்லாமே பிஎன்ஜின்றது மெத்தடோடு வருது நமக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், இதுவே நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. ஸோ ஓகே, நம்ம இதை எடுத்துப்போம். ஸோ இது வந்துட்டு காப்பி இமேஜ் தந்துட்டு, ஸோ ஃபிக்மா போகிறேன். ஃபிக்மா போயிட்டு இங்கே போயிட்டு பேஸ்ட் ஹேர் கொடுப்போம். பேஸ்ட் ஹேர் கொடுத்ததும் எனக்கு டோட்டல் ஸ்க்ரீன் வித்து எனக்கு எடுத்துக்கிச்சா இது. ஸோ ஓகே, கண்ட்ரோல் இசட். ஸோ நான் வெளியே வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அது உள்ளே வச்சு கொடுத்ததும் எனக்கு கம்ப்ளீட்டாக அது வந்து எடுத்துக்குது. ஸோ ஓகே, இது நல்லா இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி வைக்க போகிறேன். ஸோ அதனால ஷேப் மட்டும் திருப்பிக்கிறேன். ஷோ ஃபுல் ஷூ வந்துடுச்சு. ஸோ இது என்ன பண்ண போகிறீங்க, கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். ரொம்ப சின்னதாக்க வேணாம், ஒரு மீடியம் சைஸ். ஓகேங்களா? ஸோ எப்படின்னாக்கா இதுக்கும் இடையில் இருக்க மாதிரி பார்த்துப்போம். ஓகேங்களா? ஸோ இன்னும் கூட ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து சைஸஸ் வந்து எங்கே அடி வாங்காது. ஸோ அது எப்படி சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் இப்படி பண்ணும்போது இந்த மாதிரி கொண்டாண்டினாக்கா இங்கே பாருங்கள், ஷூ வந்து பாதி வந்து நமக்கு லைட்டாக கட் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணினாக்கா உங்களுக்கு ஸோ அந்த சர்க்கிள் ஷேப் கரெக்டாக உங்களுக்கு அழகாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஷேப் எனக்கு போதும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ பிளாக்குக்கும் இல்லாமல் அந்த ஒயிட் தீமுக்கும் ஒயிட் தீம் மேலே எனக்கு இருக்க மாதிரி, ஸோ இந்த ஒயிட் தீம் மேலே தான் எனக்கு இந்த ஷூ இருக்குது. இது வந்து ஒரு பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? அந்த மாதிரி மெத்தடில் வந்து நான் இதை வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஷூ வந்து இங்கே வச்சாச்சா, இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கலாம். ஓகே, இது வந்து எனக்கு கரெக்டான மெத்தடில் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம், கீழே வந்து எனக்கு ஷூ இருக்கு இல்லையா, அந்த ஷூக்கு வந்து நான் ஷேடோ தரப்போகிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஸோ இந்த வட்டம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வட்டமாக இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே வட்டமாக இருக்குது. ஆனால் நம்ம வட்டமாக இருக்கிறதையே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வட்டமாக இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி இழுத்துக்குங்க. இப்படி டேரெக்டாக எடுத்ததும் நமக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இதை வந்து டேரெக்டாக ஷூ இருக்கு இல்லையா, இங்கே எடுத்து போங்க. ஷூ கிட்ட எடுத்தும் போயிட்டு இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, ரைட் கிளிக் கொடுத்து சென்ட் டு பேக் அப்படின்னு கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், ஷூ எனக்கு முன்னாடி வந்துட்டு ஷூக்கு பின்னாடி இந்த இந்த ரவுண்ட் ஷேப் நம்ம எடுத்து அது போயிடுச்சு. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது பேக்கில் வந்து ரொம்ப லென்த்து வேணாம், இது கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். ஓகே, ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறேன், இதுக்கு வந்து ஃபில் ஆப்ஷனில் போகிறேன். ஓகேங்களா? ஃபில் ஆப்ஷனில் போயிட்டு இங்கே பாருங்கள், ஃபில்லு தரேன். ஓகேங்களா? ரொம்ப டார்க் கொடுக்கலாமா, ரொம்ப டார்க் வேணாம், லைட் டார்க், ஒரு நயல் கலர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துப்போம், ரொம்ப டார்க்காக இல்லாமல். இப்போ இது என்ன பண்ண போகிறோம், இது வந்து ஷேடோ சொல்ல போனாக்க இது ஷேடோ தான் நம்ம பண்ணுறது. ஓகேங்களா? ஷேடோ எப்படி பண்ணுற மெத்தட் நீங்கள் தெரிஞ்சுக்க. எஃபெக்ட்ஸ் போயிடுங்க. எஃபெக்ட்ஸ் போனதும் லேயர் ஷேடோன்னு இருக்கு இல்லையா, இங்கே லேயர் பிளர்ன்றதை நீங்கள் கால் பண்ணுங்கள். லேயர் பிளர் கொடுக்குறேன், பட் நமக்கு வந்து அப்படியே தான் இருக்காமல் இருக்கு, நான் கொடுத்த அப்படி இருக்குது. ஸோ இந்த இடத்து எஃபெக்ட்ஸில் அந்த சன் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணதும் 4% இருக்கு இல்லையா, எங்க அது 4% இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த பிளரை போயிட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு 200 கொடுக்குறேன். எனக்கு 200% இது பிளர்ராக இருக்குது. ஓகேங்களா?
எனக்கு 200 வேணும். 100 கொடுத்து பார்ப்போம். 100னும் அதிகம் தான். 50 கொடுப்போம். 50 கரெக்டாக இருக்குமா? 50யே அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு 30 கொடுப்போம். 30யும் செட் ஆகலை. ஒரு 40 கொடுப்போம். ஓகே, 40 கரெக்டாக இருக்குது. 40 வந்து எனக்கு ஷேடோ இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த இது இருக்கு இல்லையா, அது ரொம்ப கீழே இருக்க வேணாம், கொஞ்சம் மேலே வச்ச மாதிரி வச்சுக்கிறேன். லைட்டாக கீழே இருக்கட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலர் வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், எனக்கு ஃபுல் டார்க்கில் இருக்கா. அதை கொஞ்சம் லைட் படுத்திக்கிறேன். எனக்கு எவ்வளோ லைட் பண்ணாக்க எனக்கு அது நெயில் மாதிரி இருக்கிற அளவுக்கு வரையும் நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அது எனக்கு நெயில் மாதிரி தெரியுற மாதிரி பார்க்கணும். இல்லை, ரொம்ப நான் லைட் பண்ணிட்டேன். கொஞ்சம் டார்க் பண்ணிப்போம். இன்னும் கொஞ்சம் டார்க். ஓகே, எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குமா? இல்லையே, கரெக்டாக இல்லை. ஓகே, இப்போ படுத்தி வைப்போம். இதை வந்து நான் சைஸஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு லென்த் அதிகமாக இருக்கா, கொஞ்சம் இப்படி கீழே கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இது இப்போ பார்த்தீங்கன்னாக்க எனக்கு வந்து ஷூ வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குனா பெட்டராக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குனா நல்லா இருக்க மாதிரி தோணுது. ஸோ ஓகே, நம்ம பண்ணி ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஆனால் வந்து நான் பிளர் அதிகமாக கொடுத்துட்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப பிளர்ராக இருக்குது இல்லையா, நான் வந்து பிளர்ரை கம்மி பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு 30 கொடுத்தோம் இல்லையா, அது கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 30 10 கொடுக்குமா? 10 கொடுத்தனாக்கா அது ஷேடோ மாதிரியே இல்லை. 20 கூட ஷேடோ மாதிரி இல்லை. 30யே கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. 30 கூட கொடுப்போம், ஒரு 35 கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டி பாருங்கள் நமக்கு கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்றது, ஷேடோ மாதிரி இருக்கா இல்லைன்றது நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே புரியும். ஸோ இதுதான் ஷேடோ அப்படின்றது உங்களுக்கு மெத்தடும் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ ஓகே, நான் வந்து இப்போ ஷேடோ கொடுத்தாச்சு. எனக்கு பார்க்க டிசைன் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஷூ வந்து ரொம்ப சின்னதாக கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா, நான் கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கிறேன். கொஞ்சம் பெருசுப்படுத்திட்டு கொஞ்சம் பேக் வந்துடுறேன். ஓகே, நமக்கு இப்போ இது வந்து பிடிச்சி. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு இப்போயே வந்து ஒரு அட்ராக்டிவ் லுக்காக இருக்குது. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், நான் எனக்கு வந்து ஒயிட் தீம் மேலே தான் இந்த ஷூ இருக்குது. பட் இந்த ஷூ வந்து எனக்கு ஷூ பின்னாடி தான் வந்து அந்த பேக்ரவுண்டு வந்து இருக்கிற மாதிரியும் நான் வந்து செட்டப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ எனக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், பேக்ரவுண்டில் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஷூ இருக்கு இல்லையா, இந்த ஷூ என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்க, கண்ணு மாதிரி இருக்கு இல்லையா, இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஷூ வந்து இப்போ ஆஃபில் இருக்கட்டும். இப்போ பேக்ரவுண்டுக்கு வந்து நம்ம ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். டிசைனுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள், பென் டூல் இருக்கு இல்லையா, பென் டூல் வந்து நான் கால் பண்ணுறேன். இங்கே பாருங்க, பென் டூல் இப்படி கொடுக்குறேன். இங்கே கொடுத்துட்டு ஒரு டிசைன் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ எனக்கு ஷூ பின்னாடி வந்து ஒரு வளைஞ்சா மாதிரி ஒரு லைன் ஒன்று போகிற மாதிரி வச்சுப்போமே. ஓகேவா, ஸோ நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள், இது வரையும் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக டன் கொடுத்துறாதீங்க. இங்கே பாருங்கள், ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, பென் டூல் பக்கத்தில். ஸோ நம்ம பென் டூல் கொடுத்தா மட்டும் இது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பெண்ட் டூல், ஸோ இந்த பெண்டிங் டூல் வந்து நீங்கள் எடுங்க. எடுத்துட்டு கரெக்டாக இந்த இடத்தாண்ட வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள், நமக்கு ஷேப் வந்து லைட்டாக வளையும். அதேமாரி இந்த இடத்தாண்ட வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள், ஷேப் நமக்கு அழகாக வளையும். அதேமாரி இங்கே வாங்க, இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள், அங்கே வளையும். அதேமாரி இங்கே வந்து இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள், நமக்கு அழகாக வளையும். இல்லை எனக்கு இது இன்னும் கொஞ்சம் கீழே வேணாக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இதை வளைச்சிக்கவும் செய்யலாம். ஓகேங்களா, சரி, ரொம்ப இதுவாக பேசுகிறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேணாலும் இன்னும் கொஞ்சம் வளைச்சிக்கவும் செய்யலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், டன் கொடுத்துட்றேன். டன் கொடுத்துட்டு இப்போ வந்து இதோடைய ரொம்ப மெலிசாக இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க பாருங்க, பிளாக் கலர் கோடு எனக்கு தெரியுது. பட் வந்து எனக்கு லைட் பிளாக் மேலே ஒரு டார்க் பிளாக் கோடு இருக்குது. ஆனால் வந்து இது என் கண்ணுக்கு தெரியல. இது வந்து என்ன பண்ண போகிறேன், நம்ம வந்து க்ரீன் கலர் ஷூ எடுத்த இல்லையா, ஸோ அதனாலேயே நான் க்ரீனை வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஓகே, இந்த க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். கிரீன் கலர் கொடுத்துட்டோம், எனக்கு வந்து கிரீன் கலர் கோடு தெரியுது. ஓகேங்களா, இப்போ இந்த கிரீன் கலர் கோடு கொடுத்துட்டு இது வந்து 1% இருக்குது அதோடைய இது சைஸஸ். ஓகேங்களா, கோடுடைய சைஸ் இப்போ 2 கொடுக்குறேன். 2வும் சரியில்லை. மினிமம் வந்து ஒரு 5 கொடுத்தாதான் 5 கூட இல்லை, நான் எப்படியோ ஒரு 12 கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ 12 வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு சூப்பராகவே இருக்குது. ஸோ 12 வந்து பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓகே, இது நல்லா தான் இருக்குது. பட் இது இன்னும் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, இதை வந்து டபுள் கிளிக் மட்டும் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணாதான் இந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த பெண்டிங் டூல் இருக்கு, அதை இங்கே கொடுத்துருங்க. நான் இது கொஞ்சம் லைட்டாக கீழே இழுத்துக்கிறான்னு பார்க்குறேன். ஓகே, இப்போ இது நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஓகேவா, இது நல்லா இருக்குது. ஸோ இப்போ இது என்ன இன்னொரு வாட்டி என்ன பண்ண போகிறேன், ஸோ இன்னும் ஒரு
பென் டூல் எடுத்து இன்னொரு ஒரு லைனை வந்து வரைய போகிறேன். ஓகேங்களா, மொத்தம் நம்ம 3 லைன் வரைய போகிறோம். ஓகேங்களா, ஸோ இன்னொரு லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்படி கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுக்குறேன் அண்டு இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே கொடுத்துட்டு திரும்பி வந்து இங்கே போயிடுறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த பெண்டிங் ரூல் கொடுக்குறேன். பெண்டிங் ரூல் கொடுத்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு கிளிக் பண்ணுறேன். அழகாக எனக்கு வளைஞ்ச மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுறேன் அண்ட் இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். அப்புறம் அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு அந்த பெண்டிங் டூல் வந்து இந்த இடம் மட்டும் லைட்டாக கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி வேணும்னு பார்க்குறேன். ஓகே, இங்கே பாருங்கள் அழகாக வளைஞ்ச மாதிரி ஆக்கியாச்சா. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் என்ட்ரு மட்டும் தட்டிக்கிறேன். என்ட்ரு தட்டியாச்சு. நல்லா பாருங்க நமக்கு அழகாகவே வந்துடுச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இது எனக்கு இந்த கோடு வந்து ரொம்ப தடியாக இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் தடியாக இருக்குது. பட் இது வந்து ரொம்ப தடியாக இருக்கக்கூடாது. ஸோ இது கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. இது வந்து 8 கொடுத்துக்கிறேன். 8 நல்லா இருக்குமா? 8 கூட வேணாம், கொஞ்சம் ஒரு 9 கொடுத்துப்போம். 9 ஓகே, 9 ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, 9 ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டாக் கலர் வந்து ஒயிட் கொடுத்துப்போம். ஓகேங்களா, ஸோ ஒயிட் வந்து அழகாக இருக்கும். ஸோ நம்ம ஷூவில் வந்து கொஞ்சம் லேயர்ஸ் இது ஷூ நம்ம என்ன ஒரே நிமிஷம் ஷூவில் ஒயிட் கலர் இருக்குது. ஷூவில் ஒயிட் கலர் இல்லை, பட் இருந்தாலும் நம்ம கொடுப்போம் ஒயிட். ஓகேங்களா, ஒயிட் பார்க்க அழகாகவே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதேமாதிரி இப்போ இன்னும் ஒரே ஒரு பென் டூல் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3 லைன் இல்லையா, ஸோ இங்கே கொடுக்குறேன். இங்கே இப்படி வந்த மாதிரி திரும்பி இங்கே இப்படி வரா மாதிரி. ஸோ அதே மாதிரி வந்து எனக்கு டைரெக்டாக இங்கே கால் ஆகி ஸோ எனக்கு ரொம்ப அப் பண்ணி திரும்பி எனக்கு இங்கே முடிகிற மாதிரி வச்சுப்போமே. இப்போ இதே மாதிரி பெண்டிங் டூல் எடுக்கிறேன். பெண்டிங் டூல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுறேன், அழகாக வளைஞ்சா மாதிரி வந்துடுச்சு. ஸோ இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன் அண்ட் இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன், இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எனக்கு அழகாக வந்துடுச்சு. ஸோ இதை வந்து ரொம்ப ஹைட்டு வந்து தூக்கணுன்ட்டு ரொம்ப ஹைட்டு அது தூக்கிட்டேன். ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிறத கொடுத்துட்டு இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் இது இல்லை, டன் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் டன் கொடுத்துட்டு இப்போ இது டபுள் கிளிக் பண்ணி இங்கே பாருங்க இந்த டூல். ஸோ இந்த பென் டூல் கொடுக்காதீங்க, இந்த மூ டூல் இருக்குல்ல இது கொடுத்து இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்றது இங்கே ஃபிக்ஸ்டு பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை கொஞ்சோண்டு வளைச்சா மாதிரி இருக்கணும்னு பார்க்குறேன். ஸோ இந்த பெண்டிங் டூல் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இது லைட்டாக வளைச்சா மாதிரி ஆக்கிக்கணும். ஓகே, எனக்கு இது பார்க்க அழகாக சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டன் கொடுத்துக்கிறேன். டன் கொடுத்துட்டு இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஷூ வந்து பார்த்தீங்கன்னாக்க க்ரீன்லேயே 2 க்ரீன் இருக்குது. ஒரு பக்கம் டார்க் க்ரீன் இருக்குது, ஒரு பக்கம் லைட் க்ரீன் இருக்குது. பாருங்கள் இது உள்ள இருக்கிறதுல வந்து டார்க் க்ரீன், இந்த பக்கம் லைட் க்ரீன் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடு இல்லை இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் டார்க் கலர் க்ரீன் தந்துக்கிறேன். க்ரீனே கிளிக் பண்ணுவோம், க்ரீன்லேயே டார்க் க்ரீன். ஓகே, ரொம்ப டார்க் கொடுங்க, நல்லா டார்க் கொடுத்துடலாம். இப்போ டார்க் கொடுத்துட்டேன். இப்போ என் ஷூவும் வந்து நான் வியூவை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஷூ இப்போ என்ன பண்ண போகிறேன், என் ஷூ இருக்கு இல்லையா, ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ஸ்ப்ரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்றது கொடுத்துருங்க. என் ஷூ வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடுச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கோடு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது, இதை வந்து பேக்கில் அமைச்சிருங்க. ஸோ ஷூக்கு மேலே வந்து எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஒரே நிமிஷம் எனக்கு அது டோட்டலாக பின்னாடி பேக்கப் போயிடுச்சு. கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன். அது எங்கே இருக்குது எனக்கு இல்லை, அது சாரி கண்ட்ரோல் இசட். ஓகே, நான் ஷூ வந்து திரும்பி ஃப்ரண்ட்டு கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த கோட் லைனில் எங்கே இருக்குது, ஸோ சாரி நான் வந்து டெஸ்க்டாப் தாண்டி கொடுத்துட்டேன் அந்த கோடு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருந்தனாக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஷூ வந்து ஃப்ரண்ட் கொடுக்குறேன், எனக்கு அந்த கோடு வந்து பேக் போயிடும். பாருங்கள் போயிடுச்சா. ஓகே, ஸோ இன்னும் ஒரு விஷயம், எனக்கு கோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாட்டம் ஆண்டு இருக்க மாதிரியே இருக்குது. ஓகேங்களா, அது எல்லாமே வந்து கொஞ்சம் அப் பண்ணிக்கிறேன் நான். சாரி, கீழே இருக்கிற ஒயிட்னஸ் வருது, ஒயிட்னஸ் இல்லை, பிளாக் கலர் பாக்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஸோ இந்த கோடு வந்து லைட்டாக மேலே இது அப் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட் தீம் இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் கலர் கூட அது லைட்டாக கொடுத்துக்கிறேன். க்ரீன் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, க்ரீனை வந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள் நமக்கு அழகாக வந்து இந்த மாதிரி ஒரு கோட் அலைனர் மாதிரி நம்ம வச்சுட்டோம். பார்க்க இப்படி ஒரு லுக்காக இருக்கு இல்லையா.
ஸோ ஒரு போஸ்டர் டிசைன்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ் லுக்காகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு நிமிஷம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் மொபைல் நான் ஒரு பக்கம் டிசைனை பார்த்து தான் இந்த பக்கமும் பார்க்குறேன். அதனால தான் எனக்கு லேட் ஆகுது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ நான் ஒரு டிசைனை பார்த்து அதே மாதிரியே அட்ஜஸ்டில் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸோ இந்த டிசைன் வந்து ஹோம் பேஜில் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், ஹோம் ஸ்டோர் ஹோம் ஹோம் ஸ்டோர் மென் அண்ட் உமன் காண்டாக்ட். ஸோ அவங்களுக்கு ஏற்ற ஷூஸ் மாடல் நம்ம இங்கே பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ண போகிறேன், ப்ளஸ் மட்டும் ப்ளஸ் வேணாம், இங்கிட்டே கொடுக்கலாம். ஸோ இங்கே வாங்க, டெக்ஸ்ட் கொடுங்க. டெக்ஸ்ட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம், ஹோம் அப்படின்றது கொடுங்க. ஹோம் கொடுத்துட்டா ரொம்ப சின்னதாக இருக்கா, ஒரு 30 கொடுப்போம். 30க்கு இது கரெக்டாக இருக்குமா, இல்லை 30 கரெக்டாக இல்லை, ரொம்ப பெருசாக இல்லை, கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா வந்து நம்ம ஸ்க்ரீனுக்கு வந்து நம்ம ரொம்ப பெருசு கொடுக்கக்கூடாது, இந்த ஸ்க்ரீனுக்கு ரொம்ப பெருசாக இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் வந்து. ஸோ ஒரு 25 கொடுத்துக்கிறேன் நான். ஸோ 25 கொடுத்துட்டு ஹோம் என்ற பட்டனை என்ன பண்ண போகிறேன், நான் இங்கே எடுத்தாந்து போய் வச்சிடறேன். ஓகேங்களா? ஸோ ஹோம் என்ற பட்டனை இங்கே எடுத்து போய் வச்சிடறேன். இன்னொரு விஷயம், இதோடைய ரெகுலர் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் ரெகுலரில் இருக்குது, இது மீடியமில் இருந்து செமி போல்டாக நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பார்க்க போல்டாக டெக்ஸ்ட் கொஞ்சம் அழகாகவே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இதை வந்து கொஞ்சம் லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை வந்து காப்பி பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒவ்வொரு காப்பி பண்ணி போஸ்ட் பண்ணுவேன்னா Ctrl+C அண்ட் Ctrl+V கொடுங்க, உங்களுக்கு அழகாகவே இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இது நீட்டாக அலைனாக இருக்க மாதிரி பார்த்துங்க, அலைனாக இருக்கா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ ஸ்டோரை வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸ்டோர் இருக்குது. ஸோ இன்னொரு வந்து Ctrl+V கொடுக்குறேன், எனக்கு டூப்ளிகேட் இங்கேருந்து எடுக்கிறேன், இன்னொரு டூப்ளிகேட்டு கொடுத்துட்டு இதை கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீன் அப்படின்றத கால் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ திரும்பி வந்து ஒரு டூப்ளிகேட் எடுக்கிறேன், Ctrl+Z. சாரி, அது காலாக இருக்கும்போது எனக்கு வரல, காலாக இருக்குதுனாக்கா இது கிளிக் பண்ணின்னு இருக்கும்போது திரும்பி நான் Ctrl+V கொடுத்தனாக்கா எனக்கு அந்த டூப்ளிகேட்டை எடுக்கல. ஸோ இதை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்பி Ctrl+V கொடுக்குறேன், எனக்கு பாருங்க வரும். ஓகேவா? மென் அண்ட் உமன். ஸோ உமன்ஸ் ஷூ இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு போகிறோம். அண்டு உமன். ஓகேங்களா? ஸோ திரும்பி வந்து Ctrl+V கொடுக்குறேன், திரும்பி ஒரு டூப்ளிகேட் மாதிரி எடுக்கிறேன். ஸோ காண்டாக்ட் கொடுக்குறேன், காண்டாக்ட்ஸ். ஓகே, காண்டாக்ட்ஸ். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் கொடுத்துட்டேன். பட் இது எல்லாமே வந்து எனக்கு கொஞ்சம் இல்லை, இது மூவ் பண்ணுறேன், Ctrl+Z கொடுக்குறேன். ஸோ இது வரையும் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. அண்டு அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம பண்ண போகிறது, ஸோ நம்ம பிராண்ட் நேம் வந்து இங்கே கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம பிராண்ட் நேம், ஒரே நிமிஷங்க, நான் டிசைனை என் மொபைலில் பார்த்துக்கிறேன். ஓகே, பார்த்தாச்சு. ஸோ நம்ம பிராண்ட் நேம் வந்து இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் இல்லையா. இன்னும் ஒரே ஒரு விஷயம், நான் இது எல்லாமே கொஞ்சம் தள்ளனா மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பிளாக் கலர், அதை ஒரு நிமிஷம் நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த டெக்ஸ்டைல் நேம் இப்போ ஒயிட்டில் தான் இருக்கும், உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் கிளிக் பண்ண போய் அது சென்ட்ரல் ஆகுதுன்றதுனால நான் அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். நான் இதை கொஞ்சம் லெஃப்ட் சைடில் இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஓகே, இப்போ தள்ளிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் பண்ண இல்லையா, அதை ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு ஆன் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன இது சொன்னோம் இல்லையா, நம்ம கம்பெனி நேம், திரும்பி Ctrl+V கொடுங்க, ஒரு டூப்ளிகேட் கிடைக்கும். ஸோ சென்ட்ரலாக கொண்டு இங்கே பாருங்க, இங்கே போனது சென்ட்ரல்னு இருக்கும், சென்டர் கொடுத்தோம், சென்ட்ரலாக வந்துடும். ஸோ நம்மளுடைய கம்பெனி நேம் எது, அது கேப்ஸை வந்து ஆன் பண்ணிக்கங்க. கேப்ஸில் ஆன் பண்ணிட்டு, சாரி நான் பட்டன் கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டேன். ஸோ Ctrl+Z. ஓகே, இதை கேன்சல் பண்ணிக்க. ஸோ கேப்ஸில் ஆன் பண்ணிக்க,
நம்ம கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைப் பண்ணுவோம். ஓகே, கரெக்டாக தான் கொடுத்தேன். இன்ஃபெஸ் இன்ஃபெஸ்ன்றத சென்டர் கொடுக்குறேன். எனக்கு சென்டரில் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு டேரெக்டாக இதுக்கு நேராக எடுத்து வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸோ இது பார்க்க எனக்கு கொஞ்சம் பெருசாக தெரியணும். எனக்கு கம்பெனி நேம் இல்லையா? ஸோ 35 கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், எனக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது அழகாக பார்க்க. ஸோ இப்போது என்ன பண்ணிப்போம், மைனஸ் பண்ணிப்போம். ஸோ ஓகே, எனக்கு இன்ஃபெக்ஸ்ன்றது அழகாக மேலே டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி வேறு என்னென்ன இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம். இப்போங்க ஓகே, இது வரையும் கரெக்டாக இருக்கா? அண்டு சைன்அப் அண்ட் லாகிங் வேணாம், பர்ச்சேஸ் பட்டன் மாதிரி நம்ம கிளிக் பண்ணிப்போம். ஸோ இது வந்து இந்தியா கண்ட்ரி அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ்லாம் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சின்னதாக ஒரு மெத்தட் மட்டும் பண்ணிப்போம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன், உங்கள் ஒரு பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பட்டன் எடுத்துகிட்டு இந்த பட்டனை வந்து நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி. அண்ட் இதுக்கு என்ன பண்ண போகிறேன், இது கரெக்டாக இருக்குது. ஓகே, இது கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்டர் ரேடியோஸ் தரேன். ஓகேங்களா? இது பார்டர் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13 பிக்சல் கொடுப்போம். 13 பிக்சல் 13 மட்டும் கொடுப்போம், பிக்சலில் வேணாம். சாரி, நான் கோடிங் இது கொடுக்குறவங்களுக்கு அந்த மாதிரிலாம் வேணாம். ஸோ 12 கொடுப்போம். 12 கொடுத்ததும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த 13 பிக்சல் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது தெரிய வரும். ஓகேங்களா? இதுக்கு என்ன பண்ண நான் வந்து ஸ்ட்ரோக் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸ்ட்ரோக் போகிறேன். ஸ்ட்ரோக் போயிட்டு ஸோ பிளாக்ல இருக்கு இல்லையா, பிளாக்ல இருக்கிறத நான் ஒயிட்டாக சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒயிட்டாக சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது 2ன்னு இருக்கு இல்லையா, அதோடைய லைன். ஸோ அது ஸோ 1 இருக்கு இல்லையா, அது வந்து நான் 2 ஓகேவா, 2 ஓகே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் அதில் கிரே கலரில் இருக்கு இல்லையா, அந்த கிரேவை வந்து ஒயிட் இல்லை, இந்த கலர் பிளாக் நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த பிளாக்குக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து 92 இருந்தது. 92 ஒரே நிமிஷம். இல்லை, எனக்கு ரொம்ப இது அந்த பிளாக் மாதிரி இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு அதே சேம் கலரில் இருக்காமல் போய் செக் பண்ணிட்டு பண்ணி பார்த்துப்போம். ஓகே, இதுக்கும் பேக்ரவுண்டு சேம் கலராக தான் இருக்குது. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப பெருசாகவே கொடுத்துட்ருக்கோம் நம்ம. ஓகேங்களா? இது கொஞ்சம் சின்னது மட்டும் படுத்திப்போம். கொஞ்சம் சின்னது படுத்திட்டு ஸோ இது வந்து அலைனாக இருக்க மாதிரி பார்த்துப்போம். இதுக்கும் அலைனா இருக்கா இல்லையான்றதை மட்டும் செக் பண்ணிட்டு பண்ணி பார்த்துப்போம். ஸோ இன்னும் கூட இது பெருசாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பெருசாகவே தெரியக்கூடாது. ரொம்ப சின்னதாக, ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ எனக்கு அலைனாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த கோடு நீட்டுக்கு இருக்க மாதிரி அலைனாக இருக்குது. ஸோ ஓகே, நான் இப்போ கொடுத்துட்டு இது வந்து என்னது, இந்தியா தானே நம்ம. ஸோ நம்ம வந்து கண்ட்ரி வந்து இந்தியா அப்படின்றதையும் கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நம்ம இந்தியா. ஸோ இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இந்தியா பிராண்ட் அப்படின்றால இந்தியாவுடைய பிராண்டை கொடுத்துக்கிறேன். இந்தியா பிஎன்ஜி, இந்தியன் ஃப்ளாக் இருக்கு இல்லையா, ஒரு இந்தியன் ஃப்ளாக் வந்து என்ன பண்ண போகிறேன், இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? காப்பி இமேஜ் கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே செகண்ட் இருங்க, ரெக்கார்ட் ஆகுதா, எனக்கு ரெக்கார்ட் ஆகிறது. ஓகே, நான் இங்கே வரேன். இங்கே வந்து இது உள்ளே வச்சு மட்டும் பேஸ்ட் பண்ணுறாதீங்க. பேஸ்ட் பண்ணாக்க நம்ம அது உள்ளே நம்ம மொத்த டிசைனுமே வந்து கவர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வெளியே வாங்க. வெளியே வந்து ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்ததும் நமக்கு வெளியே வரும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இங்கே வெளியவே வந்து சின்னதாக்கிக்குங்க. சின்னதாக்கிட்டு ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் +++++++ன்னு கொடுத்துட்டு வாங்க. ஸோ இங்கே வாங்க. வந்ததோடு ரொம்ப ப்ளஸ் கொடுத்துட்டோம். ஸோ இந்தியா இருக்கு இல்லையா, இந்த வந்து இன்னும் கொஞ்சம் சின்னது படுத்திக்கோங்க. சின்னது படுத்திட்டு இங்கே வந்துடுங்க. இங்கே இன்னும் ரொம்ப ரைட்டில் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க. ஸோ நம்ம வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷ்னு கேட்போம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதனால என்ன பண்ண போகிறேன், டெக்ஸ்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். டெக்ஸ்ட்டில் போயிட்டு இஎன்ஜி அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா?
இஎன்ஜின் கொடுத்துட்டு ஸோ எனக்கு ஒரு சின்ன சிம்பிள் மட்டும் வேணும். ஓகே, இது கொடுத்துப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 35 இருக்கு இல்லையா, இதை வந்து 10ஆக மாற்றிக்கிறேன். 10ஆக மாற்றிட்டு இப்போ இது உள்ளே எடுத்தாந்து வச்சுக்கிறேன். நம்ம வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜையும் கொடுத்துக்கிறேன். இங்கிலீஷ். ஓகே, நான் இப்போ மைனஸ் பண்ணி பார்க்குறேன் எனக்கு அழகாக இருக்கான்னு. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து இது கொஞ்சம் தடியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு 1லேயே இருக்கட்டும். ஓகேங்களா, இது 1ல் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு லுக்காகவே இருக்கும். இது 1ல் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஓகேவா, ஸோ ஓகே, எனக்கு வந்து இந்தியன் கண்ட்ரி அப்படின்றது எனக்கு வந்துடுச்சு. ஸோ இன்னும் பக்கத்தில் வந்து ஷாப் பண்ணுற மெத்தட் வேணும். ஷாப். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளகிங்ஸை வந்து ஐகான்ஸை எப்படி எடுக்கிறதுன்ற மெத்தட் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே போங்க, ஐகான்ஸை வந்து கால் பண்ணுங்க. ஐகான்ஸ் 8 இருக்கு இல்லையா, எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன், கலர்ஸ் வந்து இருக்கு இல்லையா, எங்கள் கலர் எனக்கு பிளாக் கலர் இருக்கு இல்லையா, பிளாக் கலர் இருக்கிறது வந்து ஒயிட்டாக வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஒயிட்டாக கொடுத்துட்டு ஸோ எனக்கு ஷாப்பிங் ஐகான் எனக்கு வேணும். ஓகேங்களா, ஷாப்பிங் அப்படின்றதையும் கொடுக்குறேன். ஸோ கேப்ஸை ஆஃப் பண்ணிக்கிறேன். எனக்கு கேப்ஸை ஆன்லேயே இருக்கு எவ்வளோ நேரம். இந்த ஷாப்பிங் ஐக்கான் நல்லாவே இருக்கு. எனக்கு அது வந்து இங்கே இன்செர்ட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம். வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மைனஸ் 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 சாரி, ஒரே நிமிஷம், நான் இது கொடுத்துட்ருக்கேன் ஃபுல் மைனஸாக. ஓகே, ஸோ ஷாப் ஐக்கான் இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே இன்னும் கொஞ்சம் சின்னது படுத்திப்போம். இன்னும் கொஞ்சம் சின்னது படுத்திக்கோங்க, ரொம்ப சின்னது வேணாம், இந்த அளவுக்கு. ஓகேங்களா, ஷாப் ஐக்கானு இன்னும் கொஞ்சம் இது சின்னதுபடுத்திக்கலாம். சரி, இது பெருசுப்படுத்திக்கலாம். எங்கே கொடுத்தோம், இதுக்கு டேரெக்டாக அலைனாக இருக்க மாதிரி பார்த்துங்க. எனக்கு டேரெக்டாக நீட்டாக அழகாக இருக்குது. ஸோ இந்த ஷாப்பிங் ஐக்கானை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், எனக்கு மேலே இதோடைய நேவ் பார் மாதிரி அழகாகவே எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நான் வந்து மொபைலில் வந்து ஒரு டிசைனை பார்த்து தான் நான் இந்த டிசைனை உங்களுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 50+ டைப்ஸ் வித், ஒரே நிமிஷம், நான் என் டிசைன் வந்து கேன்சல் ஆகிடுச்சு மொபைலில், அது மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய இந்த 50+ டைப்ஸ் வித் யூனிக் டிசைன். இது வந்து 50க்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் என்கிட்ட இருக்குன்னு. அப்புறம் ஒரு நிமிஷம், இந்த ஷூ வந்து எனக்கு சென்ட்ரலில் இருக்கான்னு டவுட்டாக இருக்குது. நான் இதுக்கு சென்ட்ரல் கொடுத்துக்கிறேன். ஓகே, சென்ட்ரல் தான் இருக்குது. இந்த ஷூ வந்து சென்ட்ரலில் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுக்க போகிறேன். ரெக்டாங்கிள் டூல் எடுத்துட்டு ஸோ இதோடைய 50+ டிசைன்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஷூ கலெக்ஷன்ஸுக்கு, ஸோ அதுக்கு வந்து ஒரு பாக்ஸஸ் ஓப்பன் பண்ணி அதை நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா, ஸோ ரொம்ப பெருசு வேணும், கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். இன்னும் இதை கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கிட்டேன். ஒரு நிமிஷம், எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடுச்சுனாக்க சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற ரெக்டாங்கிள் சொன்னீங்கன்னாக்கா இது டிலைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லாம் வர வேணாம். ஸோ வெளியே போயிட்டு ஒரு டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்லி பழையபடி வந்துடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். மேலே இருக்கு இல்லையா அப்பு, இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு ஸோ இதை சுற்றி வளைஞ்சா மாதிரி இருக்கிறதுக்கோசம் ரேடியஸில் போயிட்டு ஒரு 20 கொடுத்துக்கலாம். 20 கொடுத்துக்கிறேன். பார்க்க கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒயிட் கலர் தீமாக இருந்தால் நல்லா இருக்குன்னு யோசிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒயிட்டில் போகிறேன். ஒயிட்டில் போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த டெக்ஸ்ட் இங்கே இருக்க டெக்ஸ்ட் கொடுப்போம். Ctrl+C கொடுப்போம், இது Ctrl+V கொடுப்போம். இங்கே பாருங்கள், டூப்ளிகேட் வந்துடும். பட் எனக்கு ஒயிட்டில் இருக்கு இல்லையா, இந்த ஒயிட்டை வந்து ஃபஸ்ட்டு நான் க்ரீனாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். க்ரீன் கலர். ஓகே, க்ரீன் கலர் வந்துடுச்சு. ஸோ இந்த க்ரீனை எடுத்தால் வந்து இது உள்ள எனக்கு அது வந்து இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். இந்த க்ரீன் இருக்கு இல்லையா, இந்த க்ரீனை வந்து என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் எடுத்தால் வந்து இங்கே எடுத்தாந்து வச்சுட்டேன் நான்.
ஆனால் எனக்கு க்ரீன் காணாமல் போயிடுச்சு. இங்கே பாருங்க, வர வர க்ரீன் காணாமல் போயிடுச்சு. ஆனால் எங்கே போயிடுச்சுனாக்க க்ரீன் காணாமலாம் போல, க்ரீன் இருக்கு. இந்த பாக்ஸுக்கு அந்த பாக்ஸுக்கு தான் ஊற்றிட்டேன். கண்ட்ரோல் இசட். ஓகே, இந்த பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன், திரும்பி கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன், கண்ட்ரோல் இசட், கண்ட்ரோல் இசட், கண்ட்ரோல் இசட். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன், எனக்கு இந்த மாதிரி பாக்ஸுக்கு பின்னாடி போகுது அப்படின்னு தெரிஞ்சிங்கனாக்க இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட்டாக வந்து பிரிங் டு ஃபாண்ட் அப்படின்னு கொடுத்தோம், எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாக்க நமக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க 15+ டிசைன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? சாரி, இஸ் ஈக்குவல் இல்லை, ஷிஃப்ட் இஸ் ஈக்குவல் அமுத்தினாக்கா உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் அதிகமாகவே ஆக்கிக்கிறேன். இதோடைய ஃபில் அதோ இருக்குது, ஃபில் இல்லை. ஸோ டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும் நமக்கு வந்து 35 இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40 நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். 40 கூட கம்மி தான். 50க்கு 50 கொடுப்போம். இன்னும் கூட கொடுப்போம். 100 ஓவராக இருக்குது. 70 ஓகே, 70 நல்லாவே இருக்குது. ஸோ இது என்ன பண்ண போகிறேன், இந்த பக்கம் வைக்கிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் சென்ட்ரல் ஆகாத அளவுக்கு இப்படி வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ நான் பார்க்குற டிசைன்ஸ் வந்து எப்படி தான் எனக்கு இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், இங்கே கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட் எழுத போகிறேன். ஸோ கீழே நான் வந்து இங்கே ஃபில்லில் போயிட்டு ஃபஸ்ட்டு கலர் பிளாக்கில் வந்து சேஞ்சஸ் பண்ணிடுறேன். இப்போ டெக்ஸ்ட்டு எப்படி வருது, ஒயிட் கலரில் தான் வருது. ஸோ 17ல் இருக்கு இல்லையா? இதை வந்து நான் 20ன்னு போயிட்டு கிளிக் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, எனக்கு அங்கே டெக்ஸ்ட் வருது. நான் இதை ஒயிட்லேயே கொடுத்துட்டு அப்புறமேட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், டைப்ஸ் வித் எ யூனிக் டிசைன் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். இது கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒயிட்டுக்கு பிளாக் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ டோட்டல் பியூர் பிளாக் கொடுக்குறேன். இந்த டெக்ஸ்ட்டை கால் பண்ணுங்கள், எனக்கு வந்து ஷூ கால் ஆகுது. ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு இங்கே இருக்குது, நல்லா பாருங்க, எனக்கு இந்த பிளாக் கலர் டெக்ஸ்ட் இருக்குது. ஆனால் நான் அந்த பிளாக் கலர் டெக்ஸ்ட் எடுக்க வரும்போது இங்கே பாருங்க, எனக்கு இந்த ஷூ இமேஜ் வந்து எனக்கு தடுக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்றும் இல்லை, இந்த ஷூ இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணுங்க, அந்த ஷூ இமேஜை வந்து ஆஃப் பண்ணுறேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ போங்க, இது கிளிக் பண்ணதும் நமக்கு வரும். பட் அது எனக்கு பேக்கில் இருக்குது. பேக்கில் இருக்கனாக்கா என்ன பண்ணியிருக்கேன் சொல்லிக்கிறேன், ரைட் கிளிக் கொடுங்க, ரைட் கிளிக் கொடுத்து ஃப்ரண்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஃப்ரண்ட் கொடுத்துட்டு ஸோ இங்கே கொடுத்துருங்க. இப்போ எனக்கு அந்த ஷூ இமேஜ் இருக்கு இல்லையா, ஆஃப் பண்ணி வச்சேனே, எங்கே அது? ஸோ எனக்கு மேலே இல்லை, இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஷூ இமேஜ் இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஷூ வந்து எனக்கு ஷோ ஆகுது. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபாண்ட் வந்து 20 வந்து இருக்கு இல்லையா, அது 20 இல்லை, மினிமம் வந்து ஒரு 40ஆவது இருக்கும். 40 கரெக்டாக இருக்குமே. கரெக்டு, ரொம்ப பெருசாகவும் அது உள்ள சேமாக இருக்குது. கரெக்டாக அது உள்ள வரையும் பொருந்தது. நான் 30 கொடுத்துக்கிறேன். 30 வந்து எனக்கு இதுவாக இருக்குது, கரெக்டான ஒரு பொசிஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துக்கிறேன். இந்த 50 இருக்கு இல்லையா, இது 50யும் இதுக்கு சென்ட்ரல் இதுக்கு நேரில் இருக்க மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கினாச்சு. இந்த டெக்ஸ்ட்டு வந்து பியூர் பிளாக் கொடுக்கலாமா, ஒரே நிமிஷம் மைனஸ் பண்ணி பார்க்குறேன். நல்லா இருக்கா மாரி இருக்கா, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா வந்து நான் பாக்ஸ் ரொம்ப பெருசாக கொடுத்துக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறேன், நான் திரும்பி நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸை வந்து நான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். கம்மி பண்ணிவிட்டு ஸோ இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஒரே நிமிஷம், பேக்கில் என்னவோ இருக்குது, என்ன இருக்குது? ஸோ இங்கே பாருங்கள், ஒரு டெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நான் இங்கே கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷூ வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஆஃப் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இது பேக்கில் வந்து ஆல்ரெடி ஜேஜேன்னு இது தேவையில்லாமல் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து டிலே பண்ணிக்கிறேன். ஓகே, சரி ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த ஷூ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக கொடுத்த மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ண வேண்டிய வேலைகள் இருக்கிறது. நான் இங்கே கொடுத்துக்கிறேன், இப்படி கொடுத்துட்டு 50 இந்த பாக்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் சின்னது படுத்திக்கலாம்.
இன்னும் கூட கொஞ்சம் சின்னது படுத்திக்கலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுனால பார்க்க நல்லாவே இல்லை அது. ஸோ இந்த 50ன்றதை இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டைப்புன்றத இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 13 இருக்கு இல்லையா, அது 13ன்றத 20 நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு 20ன்றது கொஞ்சம் லுக்காக தான் இருக்குது. 50ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, 70 இருக்கு இல்லையா, அது 60 நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 50%. ஓகே, இப்போ நான் கண்ட்ரோல் மைனஸ் கொடுக்குறேன். எனக்கு பாருங்கள் லுக்காகவே இருக்குது, பார்க்க சூப்பராகவே இருக்குது. ஸோ இதில் இனி சேஞ்சஸ் பண்ண வேண்டிய வேலை இல்லை. ஸோ அண்ட் பாருங்கள் எனக்கு சூப்பராக அட்வான்ஸாக இருக்குது என்னுடைய டிசைன்ஸ் பார்க்கவே. ஓகேங்களா? ஆனால் எனக்கு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எதுவும் சின்னதாக இடிக்கிற மாதிரி இருக்குது. அது என்னன்னாக்க ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் பாருங்க காலியாக இருக்க மாதிரி இருக்குது, இது இருந்தால் டெக்ஸ்ட் இருக்க மாதிரியே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இது இன்னும் கொஞ்சம் சின்னது படுத்தி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இன்னும் கொஞ்சம் சின்னது படுத்தும், இன்னும் கொஞ்சம் சின்னது படுத்தி இங்கே இந்த பக்கம் இருந்து கொஞ்சம் சின்னது படுத்துவோம். இன்னும் கொஞ்சம் சின்னது படுத்திட்டு இந்த 50 இருக்கு இல்லையா, திரும்பி 50 போயிட்டு 60ல் இருக்கிறது 50 கிளிக் பண்ணதும் 50 ஆகிடும். இது வந்து எவ்வளோ 20 இருக்கா, 20 இருக்கிறத மினிமம் ஒரு 12 தான் சேஞ்ச் பண்ணணும். 12 ரொம்ப சின்னதாக இருக்குது, 15 கொடுத்துப்போம். 15 கொடுத்துட்டு இங்கே கொடுத்துப்போம். இல்லை இங்கே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிப்போம். ஓகே, ஸோ இந்த 50 இருக்கு இல்லையா, இந்த 50 எடுத்து வந்து இங்கே வச்சிடுறேன். ஸோ அந்த 50க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குதா இப்போது? எனக்கு தெரிஞ்சு பாக்ஸ் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்குன்னு தோணுது. பாக்ஸுங்க கொடுத்துட்டு ஸோ 50 இங்கே இருக்கட்டும். டெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்டோடைய சைஸ் வந்து எவ்வளோ கொடுத்து 50 இருக்குல்ல, அது 15 வேணாம், நம்ம 80 கொடுத்துப்போம், கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். ஓகே, இப்போ எனக்கு சேமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் இதில் கை வச்சனாக்க நல்லா இருக்காது. இது வரையுமே ஓகே, நமக்கு பார்க்க ஒரு அட்ராக்டிக்கான லுக்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சூப்பராக இருக்குது இந்த ஃபஸ்ட்டு வியூ பேஜ். இப்போ ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பின்னாடி அந்த பேக்ரவுண்டு எவ்வளோ சேர்த்து. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய போஸ்டர் இமேஜஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பென்சிவான பேஜஸ்லாம் வேணுனாக்க நீங்கள் நான் இப்போ பண்ணேன் இல்லையா, இந்த மாதிரி பண்ணி கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க அதோடைய ஓப்பன் ஸ்டோர் எக்ஸ்ப்ளோர் மோடின்ற பட்டன்ஸ் வந்து நம்ம இப்போ எழுத போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா அந்த கான்டாக்ட், இதை என்ன பண்ண போகிறேன், Ctrl+C கொடுக்குறேன், Ctrl+V கொடுக்குறேன், டூப்ளிகேட் எடுக்கிறேன். ஓகேங்களா? டூப்ளிகேட் எடுத்துட்டு எனக்கு ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே, ரெக்கார்ட் ஆகிக்கிறது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், டிசைன் அண்ட் கொடுத்துங்க, டிசைன் அண்ட் ஹை குவாலிட்டி. ஸோ என்னுடைய டிசைன்ஸ் அண்ட் ஹை குவாலிட்டியில் தான் இருக்கும், டிசைன்ஸும் பர்ஃபெக்டாக இருக்கும், என்னுடைய ஷூஸும் வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இது இப்போ வந்து நீங்கள் சென்ட்ரல் கொடுக்காதீங்க, இது ஃபாண்ட் சைஸ் சேஞ்சஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. இங்கே போங்க, 25 இருக்கு இல்லையா, 25 போயிட்டு 13 சொல்லிட்டு என்டர் பண்ணுங்கள். 30 கம்மி, ஒரு 60ஆவது வரும்னு நினைக்கிறேன். 60 கொடுங்க, 60 இப்போ சென்டர் கொடுக்க பார்ப்போம். சென்டர் கொடுத்ததும் அப்புறம் ஷூ உனக்கு சென்ட்ரல் தான் இருக்கா? ஒரே நிமிஷம், நான் கொஞ்சம் லெஃப்ட் படுத்திக்கிறேன். சென்ட்ரல் ஓகே, கரெக்டாக தான் இருக்குது எனக்கு ஷூ, ஆனால் வந்து எனக்கு டெக்ஸ்ட் லைட்டாக தள்ளி போன மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ அப்போ நான் இது 60 கூட எனக்கு ஒரு பர்ஃபெக்டாக இல்லை, நான் வந்து 50 கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நல்லா தெளிவாக பாருங்கள் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையான்னு. ஸோ இப்போ இது சென்டர் கொடுக்குறேன், எனக்கு டெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்டரில் அழகாகவே இருக்கிறது. ஓகேங்களா? 50 கூட வேணாம், நான் 45 கொடுப்போம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சேஞ்சஸ் பண்ணிகிட்டே வந்தால் தான் நம்ம டிசைன் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் நிறைய மிஸ்டேக் வந்தால் மட்டும்தான் நம்மளால நிறைய லேனும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே, சென்டர் இது 40ன்றது 42 வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியும். 42 கொடுத்துட்டு சென்டர் கொடுக்குறேன், சென்டரில் ஆகிடுச்சு. ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன பேரா
ஓகேங்களா. ஸோ இந்த பேரை வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே பாருங்க டெக்ஸ்ட்ன்றதை கொடுக்குறேன். டெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துட்டு சோல் ஆஃப் ஹை குவாலிட்டி branded sneakers enter in a wide range with unique designs. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பேரா மாதிரி எழுதிக்கிறேன். இதுக்கு வந்து எவ்வளோ 20 கொடுத்து பார்ப்போமா. 20 வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்னாக்க நல்லா இருக்காது. 22 கொடுத்து பார்ப்போம். ஓகே 22 ஓகே நல்லா இருக்கு. இப்போ இது சென்ட்ரல் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இது கீழே சென்ட்ரல் ஆயிடுச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பியூர் ஒயிட்டாக இருக்கா. இது வந்து போல்டு கொடுத்துப்போம். செமி போல்டு எக்ஸ்ட்ரா போல்டு செமி போல்டு. ஓகே செமி போல்டே நல்லா தான் இருக்குது. இது கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம். இது ஏன்னா மேலே ஹெட்டிங்கும் வந்து ஒயிட்டாக இருக்குது, இதுவும் வந்து ஒயிட்டாக இருக்குது இல்லையா. ஸோ இந்த ஒயிட்டை வந்து என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் கம்மி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் தெரியுதா, ஒயிட் வந்து பியூர் ஒயிட் இருக்கு இல்லையா. ஸோ கொஞ்சம் ஒயிட்டை டிம் ஆக்கிக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த டிம் ஓகேவான்றதை நம்ம இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். ஓகே எனக்கு இது ஓகே என்று ஓகே தான் நினைக்கிறேன். இது ஏன்னா இன்னும் கொஞ்சம் சின்னது படுத்திக்கலாம். 22 இல்லை நம்ம 20 தானே கொடுத்தோம் ஃபஸ்ட்டு, 20லே இருக்கட்டும். ஓகே 20 கொடுத்துட்றேன். சென்ட்ரல் கொடுக்குறேன். எனக்கு 20ன்றது சென்டரில் அழகாக வந்து விட்டது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இது டிஸ்பிளே இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு இது என்ன பண்ண போகிறேன், ரெக்டாங்கிள் 15 இருக்கு இல்லையா. இதை ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா. கட் பண்ணி வச்சுட்டு ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நான் இதை ரெண்டுத்தையும் கால் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி இருக்காங்க பட் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதை கொஞ்சம் அப் பண்ணிக்கிறேன். மேலே இதை அப் பண்ணிவிட்டு எங்கே இந்த ரெக்டாங்கிள் 50 இந்த டிசைன் ரெக்டாங்கிள் 50 காணும். ரெக்டாங்கிள் 60 இருக்கு, மேலே போகணும்னு நினைக்கிறேன். இல்லை இதுதான் கரெக்ட். ஸோ ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வருவோம் எந்த ஹை வந்து ஆஃபில் இருக்குன்னு. அதோ இருக்கு. ஓகே இப்போ இது இப்படி கொடுத்துட்டோமா. ஸோ இப்போ எனக்கு பார்க்க எக்ஸ்பென்சிவாக அழகாகவே இருக்குது. ஸோ இது இங்கே கொடுத்துட்டு இது சென்ட்ரலில் இருக்கா, சென்ட்ரல். ஸோ இந்த டெக்ஸ்டைலின் சென்ட்ரல் இருக்கா, சென்ட்ரல் சாரி சென்ட்ரல் தப்பாக கொடுக்குறேன். இப்போ எனக்கு சென்ட்ரல் இருக்குது. ஸோ ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் நம்ம பாதி வேலையே நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ பேஜில் இருக்கிற பாதி வேலையை நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னாக்க, இதுக்கு கீழே வந்து 2 பட்டன்ஸ் மட்டும் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓப்பன் ஸ்டோர், எக்ஸ்ப்ளோர் மோர் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன், கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நீட்டாக கொடுத்துப்போம். நீட் கொடுத்துட்டு இது அழகாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ரேடியஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். என்ட்ராவு ஸோ இது வேற இன்னைக்கு இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்கு இந்த ஷூ. ஸோ இதை கிளிக் பண்ணாக்க எனக்கு அது கிளிக் கால் ஆகுது. ஓகேங்களா. இல்லைனா வந்து உங்களோட ஷூவுடைய கைட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுங்க. பட் இதில் எனக்கு ஒரு சின்ன மிஸ்டேக்கும் நடந்துட்டு இருக்கு. மிஸ்டேக் நடக்கிறதோட என்னுடைய லேப்டாப் வந்து நல்லா ஹேங்காக ஆகுது. ஸோ அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ ஓகே கொஞ்சம் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுவோம் இருங்க. ஸோ இது அவ்வளோதானா ஓவராக கொஞ்சம் ஹேங் ஆகுது. ஒரு 1 மினிட் இருங்க. ஸோ ரெக்கார்ட் ஆகுதா?